ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் மீட்ஸ் மீ பாலாஜி. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட 2 பிளாக் பஸ்டர் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களையும் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். சார் வெல்கம் சார், வெல்கம் டு த ஷோ. பிரவீன் காந்தி சார், அகத்தியன் சார். நம்ம ஷோ ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. நிறையா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷோக்கு ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பிளேபேக் சிங்கர் வர போறாரு. அவரை வெல்கம் பண்ணிடலாமா? அவர் சிங்கர் மட்டும் இல்லைங்க, லிரிசிஸ்ட் அண்ட் 300 பாடல்கள் மேலே பாடியிருக்காங்க. அண்ட் லெட்ஸ் வெல்கம் MKB bro, MK பாலாஜி bro, வாங்க. ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர்? ஹாய் வெல்கம். ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் பிரதர். எப்படி பிரதர் நாள் ஆக ஸ்மார்ட் ஆகிட்டே போறீங்க? நான் ஒரு 6-7 வருஷம் முன்னாடி நான் பார்த்தேன். சார் உங்ககிட்ட கற்றுக்கிறது பிரதர். ஐயோ பிரதர், நீங்கள் வேற பிரதர். நான் ஒரு 6-7 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன். அப்படி இப்போ அப்படியே இருக்கீங்க பிரதர். சூப்பர் பிரதர். அப்படியே வச்சுப்போம், அப்படியே வச்சுப்போம், நம்மளே வச்சுப்போம். ஓகே சூப்பர். நாங்கள் ரொம்ப ஹாப்பி பிரதர். நீங்கள் நம்ம ஷோக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஜட்ஜஸ் இருக்காங்க, அகத்தியன் சார், காந்தி சார் இருக்காங்க. வெரி வெரி ஹாப்பி டு மீட் யூ சார். 2 பேருமே வந்து ரொம்ப ரசித்து பார்த்து நிறைய படங்களோட டைரக்டர். இன்ஃபேக்ட் அகத்தியன் சார் வந்து சார் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரீல்ஸில் வந்து உங்களோட ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ உங்களோட ஸ்டோரி ஒன்று கேட்டுட்டு இருந்தேன் சார். ஐ டோன்ட் நோ நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்களா தெரில, உங்களை பற்றி ஒரு ரீல்ஸ். அந்த நீங்கள் 2 ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி ஏர்லி டேஸில் கஷ்டப்பட்டீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபீஸ் பாயான்றதை பற்றி நான் பார்த்தேன். அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அங்கேருந்து ஆரம்பித்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டிலேருந்து வந்து முதல் நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒருத்தர். ஃப்ரம் தட் ஸ்டோரி வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். அந்த 2 ரூபாங்கிறதே நான் முதல்னு சென்னைக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தது பெரியமேட்டில் ஒரு சினிமா கம்பெனியில் ஆஃபீஸ் பாயா. எனக்கு 2 ரூபா சம்பளம். நான் கோடம்பாக்கத்தில் இருப்பேன். ட்ரெயினில் போயிட்டு வந்தேன்னா காசு செலவு வழியும். ஆனால் ட்ரெயினில் போகாமல் இங்கே போக முடியாது. பெரியமேடுங்கிறது வந்து பார்க் ஸ்டேஷனில் இறங்கி நடந்து போகணும். அதனால் என்ன பண்ணுவேன், டிக்கெட் எடுக்காமல் தான் அங்கேருந்து இங்கேயும் வருவேன், இங்கேருந்து அங்கேயும் போவேன். மைண்ட் வாஷ்னு வெளியில் பேசிட்டிங்க சார். இல்லை, அதிலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, காலையில் வந்து இங்கேருந்து போகும்போது கூட்டம் நிறைய இருக்கும். அதனால் செக்கிங்லாம் இருக்காது. அவங்க ஒரு 8 மணி 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து திரும்பி வரும்போது செக்கிங் இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இறங்கிடுவேன். இறங்கிட்டு அந்த செக்கிங் வராத கம்பார்ட்மெண்ட்டாக திருப்பி பார்த்து ஏறி கோடம்பாக்கம் வந்து வெளியில் வெயிட் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, கரெக்டாக டிக்கெட் கலெக்டர் நின்றுட்டுருப்பார். ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும், எலக்ட்ரிக் ட்ரெயின். டிக்கெட் கலெக்டரை வந்து அது முடிச்சுட்டு போய் லைட்லாம் ஆஃப் ஆன பிறகு அப்புறம் கிளம்பி போவேன். அது ஒரு 2 ரூபாயோட வாழ்ந்த காலகட்டங்கள் உண்டு அது. பட் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அந்த 2 ரூபா தான் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு நாள் செலவு. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க சார். சார் பிரவீன் காந்தி சார் அகைன் இவருக்கும் வந்து சம் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா வந்து என்னோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான் சார். சின்ன வயசில் என்னை ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணுற ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கான். ஆனால் ஒன்றா அவனுக்கு வந்து கோவம் வருதுறான்னா இந்த பெண்ணில் வந்து இதை வரைஞ்சிப்பான். அப்படி எனக்கு கோவம் வருதுரா அப்படி சொல்லிட்டு காமிச்சிட்டு இருப்பான். அவன்கிட்ட சொல்லணும் உங்களை மீட் பண்ணேன்னு. கிட்டத்தட்ட அவன் என்னை அடிக்க முக்கியமான காரணமாக இருந்தவர் நீங்கள். ஸோ பட் வெரி ஹாப்பி டு மீட் யூ சார். இந்த மொத்த டீமே பார்த்தீங்கன்னா வெரி எனர்ஜி. நாங்கள் ஏன் எனர்ஜியாக இருக்கோம், சாரும் நானும் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு காரணமே மொத்த டீமும் வந்து அவ்வளோ எனர்ஜியாக ஒர்க் பண்ணுறாங்க. வந்த நீங்களும் எனர்ஜியாக இருக்கீங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம ஷோ வந்ததுக்கு. ஸோ கண்டஸ்டன்ட்லாம் கூப்பிடலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம பேசலாம் பிரதர். ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க்யூ. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நந்தகுமார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் நந்தகுமார். சார் வணக்கம். எங்கேருந்து வரீங்க சார்? சொந்த ஊர் சூலூருங்க. சூலூர். ஓகே. நடிகர் திலகம் சிவகுமார் அவர்களை பிறந்த ஊர். அங்கே தான் படித்து பிறந்து எல்லாம் வளர்ந்து. ஓகே. அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? ஊரில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரசு பள்ளி ஆசிரியராக விஆர்எஸ் வாங்கிட்டாங்க. சூப்பர் சூப்பர். என்ன? ஓவிய ஆசிரியர். ஓவிய ஆசிரியர். ஓகே சூப்பர். உங்களை பார்க்கும்போதே ஒரு ஆர்டிஸ்ட்கான லுக் சூப்பராக இருக்குது சார். இங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க சார்? நாட்டில் நடக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற குடும்ப கஷ்டத்தில் என்னென்ன பாதிப்பு வரும். ஓகே. இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு கல்யாணம் சுச்சுவேஷனுக்கெல்லாம் அதிக வட்டிக்கு வாங்கி அது கட்ட முடியாமல் வீட்டுக்கு வந்து அடியாளை வச்சு அடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு மக்கள் மனசில் எல்லாத்துக்கும் போய் சேரணும், அந்த கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரணுங்கிற அந்த என்னுடைய லட்சியம். அது சரி, என்னோட கான்செப்ட். சூப்பர். ராஜ் டிவி ஒரு சூப்பரான ஸ்டேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக காமிங்க. கண்டிப்பாக அது எல்லாருக்குமே போய் சேரும். ஆல் தி பெஸ்ட். சூப்பராக பண்ணுங்க. அடடே மாட தங்கம், ஏன்டா தங்க அழுகிற? பார் காக்கா, பார் காக்கா. பூனை சிரிச்சிட்டா. தங்க தங்கத்துக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வர்றேன். ஏமா
பாக்கெட் பால் வாங்கிட்டு வரேன். யாரும் வர்ற மாதிரி இருக்குதே, யாரும் தட்டுற மாதிரி இருக்கா? ஐயா 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 வாங்க வாங்க. எதுக்கு எத்தனை பேர் வர்றீங்க ஐயா? ஐயா உட்காரு உட்காரு. அடுத்த மாதம் எப்படியே சேர்த்து கொடுத்துருங்க ஐயா. குடும்ப கஷ்டங்க ஐயா, வேலை இல்லை, கொரோனா காலம். சரி ஐயா 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 இத்தனை பேர் வரைக்கும் நினைக்கவே இல்லை ஐயா. ஐயா ஐயா அடிங்க அடிங்க ஐயா அடிங்க ஐயா அடிக்க அடிங்க ஐயா ஐயா அடிங்க அடிங்க ஐயா. என்ன பாம்புடைய என்ன பாம்பு? எங்க குடும்ப குழந்தைக்கு படிப்புக்கு வேண்டி வாங்கின பணத்துக்கு 5 ரூபா வட்டி இல்லை 10 ரூபா வட்டி போட்டு நான் வாங்கின 1 லட்சத்துக்கு 5 லட்சமா பாட்டிக்கிட்டு அசல வட்டி கேட்டு கட்டி முடியலாம். எங்களை அடிக்க வரீங்களா ஐயா? ஐயா அடுத்த மாதம் எப்படி கொடுத்துங்கய்யா? அசல வட்டி கொடுத்தாச்சு, மறுபடி மாதம் மாதம் எங்களை எல்லாம் வந்து அடிக்கிறீங்களா ஐயா? எங்க சம்சாரம் கைகள் வந்து படுத்து கிடக்கிறா. 6 மாதம் ஆச்சு, வயிற்று வாங்கிருக்காரு. குழந்தை பொண்ணு வாழை வட்டியை வந்து கிடக்குற. வீட்டுக்காரே வந்துட்டார். இந்த சமயம் பணம் கேட்டேன் பணம். ஐயா ஐயா உங்களை அடிக்க ஐயா ஐயா உங்களை அடிக்க ஐயா ஐயா அடிக்க அடிக்க ஐயா ஐயா அடிக்க 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 ஐயா ஐயா. சாந்தி 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 சாகடிச்சீங்களேடா, சாகடிச்சீங்களே ஐயா. ஆண்டவா கேட்கறக்கு ஆளே இல்லையா? சம்ம சாந்தி தலை துண்டாச்சு பாத்தியாடா, தலை துண்டாச்சு. முண்டை துடிக்குது வர்றா, தலை ரத்தம் ஒழுகுது வர தலைந்து. நீ வாடா நீ வாடா. இங்க மட்டும் இல்ல, ஏழை குடும்பத்தை எவன் தொட்டாலும் சரி அவன் தலை இந்த தண்டாடா. இந்த தலை இருக்கே தலை 2ஆம் வெட்டி துண்டாச்சு பாத்தியா? இந்த தலை ரோட்ல போடுறேன். எவராச்சும் இந்த தலை யாருன்னு கேட்டா ரோட்ல போறவங்க அதிக வட்டிக்கு வாங்க அயோக்கி நாயில் சொல்லணும். வாடா அடுத்த யாரா வாடாங்க வாடாங்க. கொலகால பட்டிருக்கிறேன். நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? ரிலாக்ஸ். உங்களுக்கு தண்ணி வேணுமா? சூரத் தண்ணி கொஞ்சம் ப்ரீதிங்ங்களா? கோர்ஸ் டைலாக் இந்த அண்ணா ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். அவன் கலங்கி நின்னதை விட நான் கலங்கி நின்ட்ட உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்து. நல்லா 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 பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க, பிரமாதமாக பண்ணீங்க. அது நிஜமாக எங்கேயோ உங்களுக்குள்ள ஒரு வழி ஒன்று உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கும், இல்லை உங்கள் கனாலில் பார்த்துருக்கணும். மெசேஜ் வந்து ஒரு முக்கியமான மெசேஜ். எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கினங்க, வட்டிக்கு வாங்கி அங்கெல்லாம் படிக்க வச்சோம். பொண்ணு பிஇ முடிச்சுங்க, பையன் பிஏ முடிச்சுக்கிறான். இல்லை இப்போ ஒய்ஃபு அதான் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கிறது உங்கள் குடும்பத்திலையும் இருக்கு. அதை மேக்சிமம் வெளிப்படுத்திட்டீங்க. ஒரு நடிகராக ஒரு ராஜ் டிவி தளத்தை எவ்வளோ மேக்சிமம் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டீங்க. நிச்சயமாக இந்த கடன் உங்களுக்கு பெரிய தொகையை கொண்டு வந்து கொடுத்துரும். நன்றி நன்றி. ஓகே, கடன் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். நைஸ் சார். அகத்தியன் சார் உங்கள் கமெண்ட்ஸ். நடிப்பாக இல்லாமல் இயல்பாக இருந்துச்சு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் உங்கள்கிட்ட நான் ரசித்த ஒரு விஷயம் என்னென்னா, எந்த எமோஷனில் ட்ராப் ஆனீங்களோ அதே எமோஷன்லேயே பிக்கப் பண்ணிங்க. அந்த கேப் இல்லாமல் அதை ஃபில்லப் பண்ணிங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதோட முடிச்சிருக்கலாம். நீங்கள் அதுக்கு மேலே வெட்டுறது குத்துறது அதெல்லாம் தேவையில்லை. ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு அவ்வளோ போதுமானது. நீங்கள் நடிக்க தான் பழி வாங்க வரல, நடிக்க தான் வந்தீங்க. உங்களுடைய நடிப்பு 2 நிமிடத்தில் நீங்கள் நல்லா வெளிப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு அதாவது ஒரு நல்லபடியாக இருந்துச்சு, நல்லா நடிச்சிங்க. வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்களை நம்பி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கையில் கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா பண்ணீங்க. ஆல் த பெஸ்ட். லியோ படம் பண்ணிக்க சார். சந்திரமுகி 2ஆம் பாகம் மற்றும் பிச்சைக்காரன் 2ஆம் பாகம், ஜிகிர் தண்டா போன்ற சில காட்சிகள் ஃபுல்லாக தாடி வச்சிருப்பேங்க. இப்போ அந்த சண்டைக்கு மேரேஜ் அதுக்கு வேண்டி தான் கொஞ்சம். ரைட் நல்லது. சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு. அவங்கள மாதிரி சொல்ல தெரியாது சார். ஆனால் நான் கிட்டத்தட்ட பயந்து காலெலாம் நகர்த்திட்டேன் சார். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் ஒரு நார்மல் ஆடியன்ஸ் தான். அதுவாக எனக்கு ரொம்ப ரசிக்க முடிஞ்சது சார். நீங்கள் அப்படி
அசால்ட்டாக வந்து அப்படி சிரிச்சிட்டு டக்குன்னு இப்படி அழுதுட்டு டக்குன்னு கோவப்பட்டதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க, எனக்கு இப்படி ஆன் த ஸ்பாட்டில் பார்த்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ, நன்றி. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல நமக்காக சூப்பராக டைம் ஒதுக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் பிளேபேக் சிங்கர் MK பாலாஜி ப்ரோ. வாங்க ப்ரோ. ஹாய் பிரதர். நீங்கள் வந்தாலே ஸ்டேஜில் ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் நீங்கள் இங்கே இருக்கிறதுல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வைப் செம்ம எனர்ஜியாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ரெட்டை கதிரே, அது நீங்கள் பாடின சாங். ஆமாம், அது நீங்கள் பாடி நாங்கள் பக்கத்தில் இருந்து கேட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். ஸோ ரெட்டை கதிரே கேட்டு. ஸோ இது வந்து நான் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்காக பாடின, சூர்யா சார் படத்தில் பாடின பாட்டு சார். ஹே ரெட்டை கதிரே இதோ நீ நாம் பக்கம் இருந்தும் தூரம் ஏதற்கு எட்டும் வரையில் எங்கும் நீ நாம் பற்றி படரி தோளை நிமிர்த்து தீர 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 தீரே வண்ணம் வேறு வானம் வேறு இருவரின் கடல் வேறு புயலடித்தும் வாழுதே இரு பறவை ஒரு கூட்டில் மேதும் மேதுவாய் பூக்கட்டும் இந்த பூக்கள் எதிர்காற்று. ரெட்டை கதிரே. சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டோன்னே அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு, லிஸ்ட் நிறைய இருக்கு. லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா, லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க, வந்திருக்கு ஒரு லிஸ்ட். வைஷாலி, இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பிரதர் இன்னும் நிறைய சாங் பாட போறாங்க நமக்காக. பிரதர் ஆக்சுவலாக நீங்கள் நிறையா மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ டி இமான் சார் அவரோட ஒர்க் பண்ணீங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சாங் ஒன்று பண்ணீங்க. அந்த சாங் ஆமாம். ஸோ அவருக்காக ஒரு ஊரில் ரெண்டு ராஜா அப்படின்ற படத்தில் ஒரு ஃபோக் நம்பர் நான் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த நம்பர் ஐ வில் டு தட். ஓகே. ஒரு ஊரில் ரெண்டு ராஜா தினந்தோறும் ஓடி வந்து தூக்குவோம் கூஜா. கொடி இருக்கு ஆனா கோட்டை இல்லையே, திமிர் இருக்கு ஆனா சாட்டை இல்லையே, கனவிருக்கு ஆனா காணி இல்லையே, துணிவிருக்கு ஆனா ராணி இல்லையே, நாங்க இல்ல சுமாரு ரொம்ப உஷாரு. ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா தினந்தோறும் ஓடி வந்து தூக்குவோம் கூஜா. சூப்பர் 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 சூப்பர். விஜய் ஆண்டனி சார் நீங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணீங்க. விஜய் ஆண்டனி சாருக்கு நான் நிறையா பாடியிருக்கேன். இன்ஃபேக்ட் அவர் தான் என்ன ப்ளேபேக் சிங்கராக இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். அவருக்காக பந்தயம் படத்தில் ரசிக்கும் சீமானே, அப்புறம் நினைத்தா நிற்கும்ல செக்ஸி லேடி கிட்டவாடி. பட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் தான் அங்காடி தெருன்னு ஒரு படம் வந்தது சார். அதில் வந்து நாட் ஸோ பாப்புலர் சாங், பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எங்கே போவேணும்னு ஒரு சாங் இருக்குது. அது வந்து இஸ் மை ஃபேவரட். ஓகே. ஸோ எங்களுக்காக நீங்களே ஓகே I'll sing எங்கே போவேணும் few lines. தீராது வானின் வழி எதிர்காற்றில் போகும் கிளி, இறை தேடி வாடும் வலி கூடென்று காட்டும் விதி, பந்தாடுதே என்னை வாழ்தலின் நியாயங்கள், சம்பாதிப்பதில் தீருமோ ஜென்மம், கொலை போலத்தானா பெண்கள் வீசிடும் வார்த்தையும், வழிகின்றதே துக்கம்தான். எங்கே போவேனோ நீ என்னை நீங்கிவிட்டால், எங்கே போவேனோ என் இதயத்தை வாங்கிவிட்டால். வேற லெவல் சூப்பர். எங்களுக்காக நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி இல்ல நல்லா தொண்டை கட்டி இருக்கிற நேரத்துல இந்த பாட்டு வேற மாதிரி இருக்கு. இல்ல ரொம்ப சூப்பரா இருக்குது, அழகா இருக்கு, தொண்டை கட்டின மாதிரியே தெரியல. வெல்கம் பேக் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ஸோ இன்னும் MKB ப்ரோ நமக்காக நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க போறாரு. அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ப்ரோ அந்த செக்ஸி லேடி சாங் சொன்னீங்க, சொல்லிட்டு அது எப்படி? பர்சனல் ரிக்வெஸ்ட் தானே அது? ஆமா, ஒரு ஃபேனோட பர்சனல் ரிக்வெஸ்டா வச்சுக்குவோம். ஓகே, எங்களுக்காக அந்த சாங். செக்ஸி லேடி டாக்டா கிட்ட வாடே டாக்டா,
போதை பாதி அசை மீதி மோதி மோதி செக்ஸ் லைடே டாட்டா கெட்டவாடே ராட்டா சொர்க்கம் பாதி சொர்க்கம் மீதி நீந்தி நீந்தி சுவா சுவா அது நீங்க பண்ணீங்கன்னா நம்மளே மேனேஜ் பண்றோம் ஷேக் யூ பாடி ஷேக் இட் அப் ஷேக் இட் அப் ஷேக் யூ பாடி ஷேக் இட் அப் ஷேக் இட் அப் ஷேக் யூ பாடி ஷேக் இட் அப் ஷேக் இட் அப் ஷேக் யூ பாடி ஷேக் 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 ஓகே சூப்பர் 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 பிரதர் பாட நாங்கெல்லாம் ஆட ஒரே கொண்டாட்டமா உங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் யோசிப்பாங்க எப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்லாம் ஆடி பார்த்துருப்பாங்க இவங்களுக்கு என்ன மாதிரி கொடுமைகள்லாம் நடக்குது அதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கேன் இன்னும் ஆட வச்சிருக்கேன் பிரதர் இல்ல அஜித் குமார் நாகார்ஜுனா சுஷ்மிதா சென் அப்படி மாதிரி ஆளுங்களை பார்த்தவங்களை வந்து இப்படி பார்க்க வைக்கிறோம்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சாரி சார் ரொம்ப சாரி சார் ரொம்ப ரியலி வி ஆர் என்ஜாயிங். இளைய தலைமுறையை வந்து நாங்கள் வந்து ரசிச்சிட்டு இருக்கோம். அதனால் இன்றைய இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அதில் வந்து இது தவறே இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. நேற்று என்ன தேவைப்பட்டதோ அதை நாங்கள் கொடுத்தோம், இன்று என்ன தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் கொடுக்கிறீர்கள். நேற்றைய தினத்தை நீங்கள் ரசிக்கும் போது இன்றைய தினத்தை நாங்கள் ரசிக்கணும். வேறு எங்களுக்காக சூப்பர் சாங்ஸ்லாம் பாடிட்டே இருக்கீங்க. ஸோ இசைஞானி அவரோட இசையில் தொடங்குதம்மா அந்த சாங் நீங்கள் பாடி நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்காக அந்த சாங் இந்த தொண்டைக்கட்டில் அந்த பாட்டு கஷ்டமான பாட்டு முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பாக சூப்பராக பாடிடுவீங்க. தேய்ந்து வளரும் தேனிலாவே மண்ணில் வா தேந்திடாத தீபமாக ஒளிரவா வானத்தில் மில்லிடும் வைரங்கள் தாழகை தோரணங்கள் பூமிக்கு கொண்டு வா சாரே சனிரே நீ ரே மம பமரே சசரே ரே மம ரே ரே மபனி பவசனி பம பமரே பமரே சரி சரே மாப இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே வசந்தம் கண்டதம்மா வாடும் வாலிபமே வசந்த கோலங்களை வானின் தேவதைகள் கண்டு ரசிக்க வந்து கூடிவிட்டால் இன்று நமக்கு இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே. ஆக்சுவலாக பிரதர் வந்து சிங்கர் மட்டும் கிடையாது, சாங்ஸ்லாம் எழுதியிருக்காரு, லிரிசிஸ்டும். ஆமாம், என்ன படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேதுபதி படத்தில் ஹவ்வா ஹவ்வா அப்படின்ற ஒரு சாங் நம்மலாம் சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம்ல, அந்த சாங் எழுதினது நம்ம எம்கேபி ப்ரோ தான். அந்த சாங் இப்போ எங்களுக்காக. ஷோர். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் லிரிக்ஸ் எழுதுறது நிவாஸ் ப்ளஸ் நான் மியூசிக்கில். தேங்க்ஸ் டு எம். நீயும் நானும் சேர்ந்தே வாழும் நேரம் போகும் தூரம் முடியாம நீளும் உன்னால உலகம் அழகாச்சு. ஹவ்வா 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 வாழ்வோமா லவ் லவ்வா இனிப்போ அட கசப்போவா என்ஜாய் பண்ணலாம் வா. ஹவ்வா 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 வாழ்வோமா லவ் லவ்வா எதுவாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் வா. சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எபிசோடில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே பார்த்தோம். நிறையா ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வந்து நிறையா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டண்ட்டும் வந்து நிறையா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, நிறையா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்தாங்க, எனக்கும் சரி ஜட்ஜஸ்க்கும் சரி. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி.